இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் ஓடிடி மற்றும் நேரடி ஒளிபரப்புகளின் மூலம் உலகெங்கிலும் மக்கள் விளையாடும் பல வினோதமான விளையாட்டுகளைப் பற்றி நாம் அனைவரும் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஃபென்சிங் என்பது அத்தகைய ஒரு விளையாட்டு. இதில் நான் வினோதமான ஒன்றை கவனித்தேன். இரு வீரர்களும் மதிப்பெண்களை பெற்றதாக நினைத்துக் கொண்டாடினர். ஆனால் ஒருவருக்கு மட்டுமே மதிப்பெண் கிடைத்தது. அதற்கு காரணம் ரைட் ஆஃப் வே என்று ஒரு வித்தியாசமான விதி. மீதூரலை ஊக்குவிக்கவும் விளையாட்டில் ஆர்வத்தை கூட்டவும் இரண்டு வீரர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருந்தாலும் கூட தாக்குதலை தொடங்கிய வீரருக்கே மதிப்பெண் வழங்கப்படும். இது மகாபாரதத்தின் அறிவுரைக்கு எதிராக உள்ளது. ஜெயமோகன் அவரது பதிப்பில் இதை பற்றி எழுதுகிறார். இந்த நீளத்தில் அவர் கூறுகிறார், எந்த போரிலும் காத்திருத்தல் என்பதே முதன்மையான தேவை. வேட்டை விலங்குகளிடமிருந்து போர் வீரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதும் இதுவே.